லைஃப்பில் எப்போவுமே நமக்குன்னு சில கதவுகள் பெரிய லவ்வோட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்போவுமே ஓப்பன் ஆகி இருக்கும். அப்படி என் லைஃப்பில் மொத்தம் 3 டோர். முதல் டோர் எக்கம்மா எக்கச்சக்கம்மா ஒன்ன கண்ட ஹார்ட் பீட் தான் ஏறுதே. லைஃப்பில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு, எல்லார் மாதிரியும் தான். அந்த டைமில் ஐ சோஸ் திஸ் ஜிம். அன்னிலேருந்து இந்த ஜிம் வந்து எனக்கு ஒரு பெரிய அடிக்ஷன். பாடி பில்டிங், மென் ஃபிசிக் வந்து இருக்குன்னு ரொம்ப டஃபஸ்டான ஸ்போர்ட். 3 நாள் தண்ணி இல்லாமல் வயிற்றை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரது அந்த பாடி பில்டிங், மென் ஃபிசிக். அந்த ஒரு விளையாட்டில் ப்ரௌட்லி ஐ கேன் சே ஐ பேங்க் சில்வர் மெடல். அந்த சில்வர் மெடலுக்கு அப்புறம் மை லைஃப் இஸ் என்லைட்டட் தான் சொல்ல முடியும். 2வது டோர் என் ஃபேமிலி. எஸ், ரம்யா, ரயன். நான் ஒரு ஒர்க் முடிச்சுட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலும் இந்த ரயன் வந்து சந்தோஷமாக டேடின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், ரம்யா வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில் வெல்கம் பண்ணவா இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ரெஸ் அப்படியே மறந்து போயிட்டு ஐ வில் பி வெரி காம். அண்ட் ரம்யாவை பற்றி நான் சொல்லணுன்னா, எஸ், மோர் தேன் மை ஒய்ஃப், ஷீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த விதத்தில் எனக்கு ரம்யா கிடச்சது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் ரயன் என்னுடைய மிகப்பெரிய கிஃப்ட். அவனும் நானும் சின்னதுலேருந்தே வந்து ஐ கான்டாக்ட் என்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பான். அது ஸ்டார்டிங் டேலேருந்து ஃபஸ்ட் டைம் அவன் என் கையில் அப்படி கொடுத்தாங்க. கையில் கொடுத்தோன்னு அவனை பார்த்த உடனே என்னை பார்த்தா அதே லுக் இப்போ வரைக்கும். நான் வந்தாலும் டேடி டேடி டேடின்னு இப்படியே இருப்பான். இவங்க 2 பேரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்னுடைய எல்லாமே. என் லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதவு இது. என்னுடைய அப்பத்தா. சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா பாசத்தோட 1% இல்லை 100% அதிகமாக கொடுத்தது எங்கள் அப்பத்தா தான். அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, அவங்க தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை கை குழந்தையா இப்படி வச்சதுலேருந்து எல்லாமே அவங்க தான். எனக்கு அப்பத்தா தான் எனக்கு அவ்வளோ முக்கியம். சந்தோஷத்தோட 3 டோரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு என்னுடைய ஆசை, என்னோடய லட்சியம். நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜ் மேலே போகிறதுக்கான ஒரு டோர். அதுதான் பிக் பாஸ். அதுக்குள்ள நான் போகிறேன். நிறைய ரிவார்ட்ஸ், நிறைய சர்ப்ரைசஸ், பல சந்தோஷங்கள். இது எல்லாமே மக்களாகி உங்களால் தான் எனக்கு முடியும். ஐ நீட் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.